தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மழையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் சன்னங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மழையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் சன்னங்களின் தாகம் தீர்த்தீரே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீர்கள் அண்டையில்தான் நமக்கு ஆத்தும வாரணை தாகம் தீர்க்கிற அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா ஏக்கங்களையும் விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் தாகம் தீர்க்கிறதுக்கு அவருடைய சமூகத்துல போனா மட்டும்தான் நிச்சயமாகவே நமக்கு அது ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்த்தனுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்த்தனுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், இயேசுவுடன் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், மகிழ்ச்சியுடன்
மகிழ்ச்சியோடு கூட தெய்வ சமூகத்திலே போய் நமக்கு நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு இன்றைக்கு முடக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தாலும் கூட நாம் இருக்கிற இந்த இடத்திலே நாம் உன்னதமான தேவனை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னார். என்னுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த நாட்களில் காணப்படுகிறது, நான் எதை குறித்து சிந்திக்கிறேன், நான் எதன் மீது கவனத்தை வைத்திருக்கிறேன், நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் என்னதென்று தேவன் அறிந்திருக்கிறார். இந்த கால நேரத்திலே அவருடைய வல்லமையை தெரிந்தவர்களாக இன்றைக்கு முடக்கப்பட்டு இருக்கிற நம்முடைய இந்த நிலைமையை தேவன் அதி சீக்கிரமாக நீக்கி போட்டு நம்முடைய ஓட்டத்தை ஜெயமோடு ஓடுகிறதற்கு, ஒரு வெற்றியோடு கூட ஓடி முடிப்பதற்கு, சூழ்நிலைகளை பார்த்து நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு எதிரடையா இருக்கிற இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அமைக்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நாம் விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட, ஒரே ஆவியோடு கூட, ஒரே சிந்தையோடு கூட நாம் காணப்படுவோம் என்று சொன்னோம். நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்களை கேட்டு நாம் இன்னும் பலம் கொண்டு திடமனதாக இருக்க வேண்டும். இன்னும் நாம் உற்சாகத்தோடு கூட நாம் இப்படியே முடங்கி விடாதபடிக்கு தேவன் நம்மை எழுப்புதலுக்கு நேராகவும் தேவன் நம்முடைய ஒரு வித்தியாசமான வழியிலே நடத்துகிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் ஒன்றை மாத்திரம் செய்ய வேண்டும், தேவனை எப்பொழுதும் சார்ந்து நிற்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும், தேவனுடைய பிரசனத்திலே இருப்போம் என்று சொன்னார், தேவனுடைய வல்லமை நாம் பெற்றுக்கொண்டு இருப்போம் என்று சொன்னார். நிச்சயமாகவே அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று அதி சீக்கிரமாய் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம் என்று தேவன் கொடுத்த வாக்கு திட்டங்கள், தேவன் சொல்லிய காரியங்கள் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே போய் நம்மை நாம் தாழ்த்துவோம் என்று சொன்னார், நம்முடைய முகங்களை தேவ சமூகத்திலே நோக்கி பார்ப்போம் என்று சொன்னார். தேவன் செய்ய வல்லவராகவே இருக்கிறார். நாம் அப்படியாக தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமாக. தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போற அதிசயங்களுக்காக வார்த்தையானது நம்மை தேற்றுபடியாக ஒருவர் செபிப்போமாக. சங்கீதம் 55 நாம் தியானிக்கலாம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 55 அதை பொறுத்த மட்டில் நமக்கு அந்த இடத்துல 23 வசனங்கள் இருக்கிறது. முதல் வசனத்தை கவனியுங்கள். தேவனே, என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயோ. இந்த இடத்துல சங்கீதக்காரர் இப்படி சொல்லுகிறார், தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும். தேவனிடத்துல உறுதியான ஒரு விண்ணப்பம் அவரிடத்துல இருக்கிறது. ஒரு ஜெபிக்கும் போது தாவீதை போன்று இப்படி உறுதியாக ஜெபிக்க வேண்டும். அவன் சொல்லுகிறான், உன்னுடைய சித்தம், தேவன் தம்முடைய சித்தப்படித்தான் செய்கிறார், ஆனால் அவனுக்கு என்ன தேவை என்பதை உறுதியாக ஆண்டவரிடத்தில் வைக்கிறான். என் ஜெபத்தை கேட்டருளும், அதுதான் அவனுடைய ஜெபம். என் ஜெபம் நான் இப்போ கேட்கிறேன், எனக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கு, நீங்க கேட்கணும் ஆண்டவரே, கேட்டருளும். என் விண்ணப்பத்திற்கு மறைந்திரா, எதையும் செய்ய மாட்டேன்னு சொல்லிடாதீங்க, கேட்க மாட்டேன்னு யோசிக்காதீங்க. ஏனென்றால் அவர் கீழே சொல்லுங்க, எனக்கு செவி கொடுத்து உத்தரவருளி செய்யும் சத்துருனுடைய கூக்குரலை நிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்க நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன். அவர் ஏதோ தன்னுடைய காரியத்துக்காக முறையிடல, தன்னுடைய காரியத்துக்கான முறையீடா இருந்திருந்தா அப்படி சொல்ல முடியாது. அவர் துன்மார்க்கருடைய காரியத்தை குறித்தும் சத்துருவின் காரியத்தை குறித்தும் இடுக்கன் செய்கிறவர்களின் காரியத்தை நிமித்தமும் அவர் ஜெபிக்கிறார். அவர் சொல்றாரு, எனக்கு ஏன் நீங்க செவி கொடுக்கணும்னா, ஏன் எனக்கு உத்தரவு கொடுக்கணும்னா, சத்துருவனுடைய கூக்குரல், துன்மார்க்கர் செய்யும் இடுக்கம், இதுதான் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, எங்க தேசத்துக்கு இருக்கிற பிரச்சனை. துன்மார்க்கர், சத்துருக்களுடைய கூக்குரல், உடைய ராஜ்யத்திற்கு எதிராக சத்துருக்கள், நீர் ஏற்படுத்தின இந்த ராஜ்யத்திற்கு விரோதமாக, உடைய ஜனங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள், அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள். கூக்குரல் அப்படின்னாவே அர்த்தம் இல்லாதது, கூக்குரல்னாவே அவமானம், அகங்காரம் நிறைந்தது, கூக்குரல்னாவே பெருமை நிறைந்தது, கூக்குரல் அப்படின்னாவே கர்வத்தினால் வரக்கூடிய சத்தம். ஆகவே கர்வம், அக்கிரமம், பொறாமை மற்றும் ஆணவம் இவைகளால் நிறைந்திருக்கிற ஒரு சத்தத்தை பாரோம். ஆகவே அந்த துன்மார்க்கர் இடுக்கன் தான் செய்கிறார். துன்மார்க்கன் நல்லது செய்ய வாய்ப்பில்லை.
ஆகவே துன்மார்க்கர் தேசத்திலே பெருகி இடுக்கண் செய்து கொண்டிருக்கிறார்கள், அது நிமித்தம் என் ஜெபத்தை கேளும் அப்படின்றார். ஒரு ஜெபத்தின் அழகு அப்படின்றது தேசத்தின் நலனை, மற்றவர்களுடைய நலனை, நன்மையை அடிப்படையாக கொண்டதுதான் ஜெபத்தின் அழகு. ஆகவே நாம் எதற்கோ ஜெபிச்சு நேரத்தை வீணடிக்காமல் இங்கே தாவீது ஜெபிக்கிறது போல நாம் ஜெபிக்க வேண்டும் சொல்றார். அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, ஆண்டவருடைய சித்தம் என்ன, இதையெல்லாம் ஆண்டவரை நான் அதிகமாய் தியானம் பண்ணி நான் ஆண்டவரிடத்துல நான் முறையிடுவேன் அப்படின்னு சொல்றார். அப்படி நான் முறையிடுகிறபடினால் அவர் என் சத்தத்தை கேட்பார். வேதவசனம் என்ன சொல்லுகிறது? வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. எப்ப வேதத்திலிருந்து ஒரு சத்தியம் புறப்பட்டு வருதோ அந்த சத்தியத்தை தான் கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறானோ, அந்த வேதத்தை கேட்காமல் இருக்கிறானோ, வசனத்துக்கு கீழ்ப்படிய மறுக்கிறானோ, அவனுடைய ஜெபம் எவ்வளவு அழகா இருந்தாலும் அது அருவருப்பானது, அது பிரயோஜனமற்றது, அதை தேவன் கேட்க மாட்டார். இங்க பாருங்க, திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்மாவை சமாதானத்தோடு மீட்டு விட்டார். அப்ப தேவனுடைய பிரசன்னத்துல அந்தி சந்தி மத்தியானத்துல கர்த்தரை தியானம் பண்ணி அவருடைய சமூகத்தில முறையிடும் போது அவர் ரட்சிக்கிறார். யுத்தத்தை நீக்கிவிட்டு நம்முடைய ஆத்மாவை சமாதானத்தோடு கூட அவர் மீட்டு விடுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்கள் அப்படின்றவர்கள் இருப்பார், அவங்கள முற்றிலும் நாம தவிர்க்க முடியாது. ஏன்னு கேட்டா பைபிள் அப்படிதான் சொல்லுது. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் சத்துரு இருக்கும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இருள் இருக்கும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் பிசாசு இருக்கும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய நீதிமான்களுக்கு எதிராக கிரியை செய்கிறவர்கள் இருப்பார்கள். இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் பேய் பிசாசு பில்லிசுனி ஏவல் மாந்திரம் எதையெல்லாம் நம்புறீங்களோ அத்தனையும் இருக்கும். ஆனா அவைகள் இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், எனக்கு நேரிட்ட போரை நீக்கி, அப்ப நமக்கு எதிராக இவைகளால் உண்டாகிற அந்த யுத்தங்களை எல்லாம் நீக்கி விடுகிறார். அதுதான் நம்ம விசுவாசம். எது பெருசுன்னு நினைக்கிறீங்க? தேவன் பெரியவர் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எதிராக வரக்கூடிய போர், யுத்தம், உங்களுக்கு எதிராக ஏற்படுகிற சதி திட்டம், அது பெருசுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க எதை பெருசுன்னு நினைக்கிறீங்களோ அது உங்களை மீட்டு விடும், அது உங்களை பாதிக்க போகிறது. அப்ப தேவன் பெரியவர் என்று நினைத்தால் அவர் நமக்கு எதிராக நேரிடுகிற போரை அவர் நீக்குகிறார், நீக்கி சமாதானத்தோடு நம்முடைய ஆத்துமாவை மீட்டு விடுகிறார். எப்ப ஒரு கிறிஸ்தவன் நிறைய ஜெபம் பண்றான், நிறைய பைபிள் படிக்கிறான், அமைக்குரியவனா இருக்கிறான், ஊழியம் செய்யறான், எல்லாம் பண்ணி பயத்துல வாழுகிறான் அப்படின்னா அவனுக்கு என்ன இல்லைன்னா தேவன் பெரியவர், அவர் சர்வ வல்லவர் அப்படின்ற விசுவாசம் அவனுக்கு இல்ல. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் நம்முடைய ஆத்மாவை மீட்டு விடுவார் என்ற அந்த உண்மையான பயம், அந்த நம்பிக்கை, விசுவாசம் இல்லாததுனாலதான் அவன் பயப்படுகிறான். அங்க அது நடந்துரும், இங்க ஆபத்து நடந்துரும் என்று நம்புகிற பயப்படுகிற விசுவாசி யார் என்று சொன்னால் தேவனை சர்வ வல்லமை உள்ளவர் என்று விசுவாசிக்க முடியாதவனாக இருக்கிறான். அவனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, அவனுக்கு எந்த ஆசீர்வாதமும் கிடைக்காது. அவன் சாக மட்டும் சஞ்சலத்தில் தான் இருப்பான். அவன் தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையும் பெற்றுக் கொள்ள முடியாது. ஜெபத்தை பற்றி சொல்லும் போது யாக்கோபு அப்படித்தான் சொல்றார், யாராவது ஜெபம் பண்ணா அவன் இருதயத்துல சந்தேகப்படாமல் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிச்சா தேவன் அவனுக்கு கேட்பார். அப்படி இல்லை சந்தேகத்தோடு தான் நான் ஜெபிப்பேன்னு சொன்னா தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள அவன் நினையாதிருப்பானாக அப்படின்னு சொல்றார். அப்ப நம்ம உண்மையா ஜெபிக்கிறோம்னா நாளைக்கு நடக்கும், தேவன் செய்வார். அதுதான் நம்ம விசுவாசம், அதுதான் தேவனை பற்றிய விசுவாசம், தேவன் உண்டு என்ற விசுவாசம். அதுதான் அந்த விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு நாம பிரியமா இருக்க முடியாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவனை அவங்க பார்த்தது கிடையாது, ஆனா அவங்களுக்கு ஒரு விசுவாசம். 70 வருஷ சிறையிருப்புல பாபிலோன்ல பெர்சிய தேசத்துல இருக்கிறாங்க. பெர்சியர்களுக்கு கீழே இருக்கும் போதும் அவங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை என்னன்னா, எங்கள் தேவன் விக்கிரகங்களை தொழுது கொள்ளக்கூடாது, மனிதர்களை தொழுது கொள்ளக்கூடாது, அவர் ஒருவர் தான் தெய்வம் என்று எங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் அவரை தவிர எதையும் தொழுது கொள்ள மாட்டோம் என்று விசுவாசித்தார். அப்படி அவர்கள் விசுவாசிக்கும் போதே, அவர்கள் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கும் போதே அவர்களுக்கு சோதனை வந்தது.
நீங்க நினைக்கிறீங்களா தேவன் சோதனைகளை மீட்டு விடுவார், சோதனைக்கு தப்பு வைப்பார் நினைக்கிறீங்களா? இல்ல, தேவன் சோதனையில தூக்கி நம்மள போற்றுவார். அதான் நம்ம நம்பணும். இப்போ அக்னிக்கு எங்கள் தேவன் தப்பு வைக்க வல்லவர் அப்படின்னு சொல்றாங்க. தப்பு வச்சாரா? இல்ல. ஆனா அடுத்த வார்த்தையை சேர்த்து சொல்றாங்க, அவர் தப்புவியாம போனாலும் அவர் மேல் நாங்கள் நம்பிக்கையா இருப்போம், நாங்க உண்மையும் உங்களுடைய சிலையை தொழுது கொள்ள மாட்டோம் என்று ராஜா அறிய கடவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் தப்பு வைப்பார். அது தாங்கலன்னா, அதுக்கும் முடியலன்னா ரெடி டு டை. நாங்க எங்க ஆண்டவர் எங்களை இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்க்கிறதுக்கு மாத்துறதுக்கு வல்லவர். ஒருவேளை அது மாறாட்டியும் பரவாயில்ல, எங்க விசுவாசத்தை இழக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க உறுதியா இருந்தாங்க. அவங்களுடைய விசுவாசத்தின் உறுதிக்கு கிடைத்த பிரதிபலன் என்ன தெரியுமா? அக்னி சூளை தூக்கி போட்டுட்டாங்க, தூக்கி அக்னிக்கு உள்ள போட்டுட்டாங்க. ஆனா உள்ள போடுற வரைக்கும் தேவனுடைய அற்புதத்தை அவர்கள் பார்க்கல. போட்ட பிறகு அவர்களோடு ஆயில்ல இன்னொருத்தர் அவங்களோட வாக் பண்றாரு. இந்த 3 பேர் பார்த்தாங்களான்னு தெரியாது. தூக்கி போட்ட ராஜாவும் மேல நிக்கிற அந்த மக்களும் உள்ளே 4 பேர் இருப்பதை பார்க்கிறார்கள். இந்த அற்புதத்தை பார்க்க வேண்டும் என்றால் இந்த தாவீதை போல நாம் எப்பொழுதும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடும் தேவனுடைய சர்வ வல்லமையை நினைத்து நாம் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிங்க. கர்த்தர் அவர்களை மீட்டு விட்டது போல அக்னியின் வாசனை முதற்கொண்டு அவர்கள் மேற்படல. நீங்க ஆபத்துல இருக்கீங்க, தரித்திரத்தில் இருக்கீங்க, கஷ்டத்துல இருக்கீங்க, போராட்டத்தில் இருக்கீங்க, ஊழிய தோல்விகள்ல இருக்கீங்க, பரவாயில்ல. தேவன் மிகவும் நல்லவர், உங்களை விடுவித்து ஆசீர்வதிக்க போதுமானவர். அவர் நம்பிக்கையோடு இருங்க. தேவன் உங்களை விடுவித்து ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெபத்திற்கு மறைக்க மாட்டார். உங்கள் ஜெபத்திற்கு, நீங்கள் முறையிடும் ஜெபத்திற்கு அவர் பதில் தருவார். அவர் உங்கள் ஆத்மாவை ரட்சிப்பார். கர்த்தர் அவர் உங்களுடைய ஆத்மாவை சமாதானத்தோடு மீட்டு விடுவார். நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்கள் இருதயமோ எப்பொழுதும் தேவனுக்குள் உறுதியாயிருக்கட்டும். உங்களை அவர் தள்ளாட ஒட்டார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நம்பிக்கையோட இருங்க, ஜெபிங்க, ஆராதிங்க, சத்தியத்தை நம்புங்க, சத்தியத்தை தியானம் பண்ணுங்க, தியானம் பண்ணி ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைங்க, அவர் உங்களை மீட்டு விடுவார், தள்ளாட விட மாட்டார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, சேனைகளுக்கு கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி. நல்ல வார்த்தைகளையும் ஆராதனையும் எங்களுக்கு கொடுத்து அதற்காக சொல்றோம். இன்னும் உங்களுடைய விசுவாசத்துல நாங்கள் பலப்பட உதவி செய்யும். இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்தை ஆசீர்வதியும். தேவனுடைய வல்லமை பலப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமத்தில் இன்னும் உறுதியா இருந்து எல்லாவற்றையும் பார்க்கல. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தீங்கும், கேடும், சாபமும், பிசாசும், அசுத்தத்துக்கும் எல்லாவற்றையும் விட நீர் பெரியவர், சர்வ வல்லவர் என்று விசுவாசிக்கிறோம். உங்களுடைய விசுவாசம் எங்களை பலம் ஆசீர்வதி. உம்மிலே நிலை நிற்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல இந்த தாவீதை போல உம்மிலே உறுதியாயிருந்து தப்பு வைக்கப்பட இந்த உலகத்தில் உண்டான எந்த ஒன்றின் சுவடும் வாசனையும் எங்களை பாதிக்காமல் உம்மோடு நடந்து நாங்கள் ஜீவனை பெற்றுக்கொண்டு விசுவாசத்திற்கு சாட்சிகளாக இருக்க உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் ஆறுதலும் கிருபையும் இன்றும் என்றும் கிறிஸ்து இயேசு வரவட்டும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். May God bless you all. மீண்டும் அடுத்த ஜெப குழுவிலே சந்திக்கலாம்.